ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இன்றைய வகுப்புல இணை எழுத்துக்கள் குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த பகுதி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் பாட பகுதியில எழுத்துங்கிற தலைப்பின் கீழ் கொடுத்திருப்பாங்க. இந்த பகுதி நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 நியூ புக்ல இயல் 1ல இணை எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு லெசன் மட்டும் நீங்க படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பத்தாது. நீங்க இது மட்டும் இல்லாம 3rd ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 நியூ புக்ல இருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் பகுதியும் சேர்த்து தான் படிக்கணும். எதனாலும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த லெசனை நீங்க படிச்சீங்கன்னா தவறா கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அதனால நீங்க எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சோ அதனால 3rd ஸ்டாண்டர்டையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம கிளியர் கட்டா எக்ஸாம்ல அடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால மறக்காம 6th ஸ்டாண்டர்டோட 3rd ஸ்டாண்டர்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவுலயுமே உங்களுக்கு இந்த 2 லெசன்ஸ்மே கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல கொடுத்திருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் பகுதி மிகவும் எளிமையான ஒரு பகுதியா இருக்கும். படிக்கும் போது புரியும். ஆனா பல சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கும். என்னென்ன சந்தேகங்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையிணை எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்ன எழுத்துக்கள், இல்லைன்னா ஏன் இல்ல அப்படின்ற காரணம் உங்களுக்கு முதல் சந்தேகமா வரும். இரண்டாவதா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள்ல அக்குக்கு மட்டும்தான், அதாவது ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லையா, இல்ல வேற ஏதாவது எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். மூன்றாவதா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பட்டம் அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட்டுக்கு அடுத்து டா இருக்கு. டாவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்ப இட்டுக்கு அடுத்து இட்டே வருது. அப்ப இட்டுக்கு இணை எழுத்து இட்டே வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வரும். ஏன்னா இந்த பட்டம் அப்படிங்கிற சொல்ல இணை எழுத்துக்கள் இருக்கா அப்படிங்கும் பொழுது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். இந்த 3 விதமான சந்தேகங்களும் கட்டாயம் நீங்க இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இருக்கக்கூடிய லெசனை படிக்கும் போது எழும். அதற்கான பதில்கள் உங்களுக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கக்கூடிய ஒரு விதமா தான் இந்த காணொளி பதிவை நம்ம பதிவிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல என்ன கொடுத்திருக்காங்க, இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இந்த சந்தேகங்களுக்கான பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடத்திலையும் ஒற்றுமை இருக்கும். அதைத்தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பகுதியை கொடுத்திருக்காங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா? இப்ப நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இக் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் பொழுது எந்த இடத்துல உங்களுடைய வாய்ப்பகுதியில அழுத்தமானது ஏற்படுது அப்படிங்கறத கவனிங்க. இக் அப்படிங்கும் போது நாவினுடைய முதல் பகுதி, அதாவது நுனி பகுதி கிடையாது, தொண்டையில இருந்து வர பகுதி தான் முதல் பகுதின்னு சொல்லுவோம். அந்த முதல் பகுதி மேல் அன்னத்தை ஒரு இடத்துல தொடும். இக் அப்படின்னு சொல்லும் போது தொடுதா? இப்போ இங்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இங்கு அதே இடத்துல நாவினுடைய முதல் பகுதி மேல் அன்னத்தை தொடும். சோ அப்ப இக்குன்னு உச்சரிக்கும் போதும் இங்குன்னு உச்சரிக்கும் போதும் அந்த ஒளி ஒழிக்கும் பொழுது ஒரே இடத்துல அந்த ஒளி பிறக்கிறது, அந்த எழுத்தானது பிறக்கிறது. இதுதான் பிறப்பு முயற்சி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த பிறப்பு முயற்சியும் ஒழிக்கக்கூடிய ஓசையிலும் ஒற்றுமை இருப்பதனாலதான் இதை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இக்கையும் இங்கையும். ஓகேங்களா? சோ இப்போ மெய் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் என்ன வரும், உயிர் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் என்ன வரும்னு இரண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெய் எழுத்துக்களுக்கு பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? மொத்தமா 18 இருக்கா? இந்த 18 மெய் எழுத்துக்களை 3 இனமாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. வல்லினம் அப்படின்னா என்னது? கசட தபர அப்படிம்போம். இதுலயே வல்லின ஒற்று அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதுதான் வல்லின ஒற்று அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மெல்லினம்னா இது ஞனன நமன அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெல்லின ஒற்று அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகேங்களா? அதுவே இடையினம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் எரள வளல அப்படின்னு சொல்லுவோம். இடையின ஒற்றுனா இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகேங்களா? சோ இதுல இந்த வல்லின எழுத்துக்களானது எங்க இருந்து பிறக்கும் அப்படின்னா மார்பிலிருந்து பிறக்கும். நீங்க சொல்லும் பொழுது பாருங்க, மார்புல ஒரு அழுத்தமானது தோன்றும். அப்போ இந்த எழுத்துக்கள் மார்பில இருந்துதான் தோன்றுது அப்படிங்கறது இத பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கும் முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது இங்க இருந்து வரக்கூடிய அந்த காற்றானது நம்மளுடைய நாக்கு
பற்கள், அதுக்கு அடுத்தது இந்த மேலெண்ணம், இதோடைய அசைவுகள்னால வெவ்வேறு ஒலிகளாக மாற்ற முடியும். அதாவது வெவ்வேறு எழுத்துக்களாக நமக்கு கேட்கும். ஓகேங்களா? சோ அதுதான் பிறப்பு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல இருக்கக்கூடிய ஒற்றுமையினாலதான் இந்த இணை எழுத்துக்களானது தோன்றும். ஓகேங்களா? சொல்லி பாருங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது சொல்லும் பொழுது மார்பு பகுதியில ஒரு அழுத்தத்தை உங்களால உணர முடியும். அதே மாதிரிதான் ஞனன நமன அப்படின்னு சொல்லும் போது மூக்கு பகுதியில ஒரு அழுத்தத்தை உங்களால உணர முடியும். இடையினம் அப்படின்னும் போது எரள வளல அப்படிங்கும் போது கழுத்து பகுதியில ஒரு அழுத்தத்தை உணர முடியும். சோ இது மூலியமா தான் சொல்றாங்க இடையினமானது கழுத்திலிருந்து பிறக்கிறது, மெல்லின எழுத்துக்களானது மூக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் மூலமாக பிறக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 3 வகையா பிரிச்சிருக்கோம். 6 எழுத்துக்களா பிரிச்சிருக்குமா? இதுல இந்த வல்லின எழுத்துக்களுக்கு எப்பவுமே இணை எழுத்துக்களாக எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெல்லின எழுத்துக்களானது வரும். அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எப்பவுமே வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்தாக வரும். அப்ப இக்குக்கு இங்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா அதுதான் இணை எழுத்து, வேற ஒண்ணுமே இல்லை. இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இதைத்தான் நம்ம புணர்ச்சி விதிகள்லயும் பயன்படுத்தி இருப்போம். மகர ஒற்று என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நிலைமொழியில ஈரெழுத்து மகர ஒற்றாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்தானது வல்லின எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மகர ஒற்றானது திரிபடையும். எப்படி திரிபடையும் அப்படின்னா அதற்கு இனமான மெல்லின எழுத்துனால திரிபடையும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அதேதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் ஞாபகம் வரத்துக்காக, காலம் கூட்டல் கடந்தான் அப்படின்றோம். ஓகேங்களா? காலம் கூட்டல் கடந்தான். இதுல நிலைமொழியுடைய ஈரெழுத்து என்னது? மகர ஒற்று, இம்மு. ஓகேங்களா? அதுவே வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஒரு வல்லின எழுத்தாக இருக்கிறது. ஏன்னா இக்காங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்ப மெய் எழுத்துல தொடங்குது, அப்ப இக்கு. அப்ப வல்லின ஒற்றாக இருந்துச்சு, வருமொழியானது வல்லின எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமொழியுடைய ஈர் எழுத்தான இந்த மகர ஒற்றானது இந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்தாக மாற்றம் அடையும். அப்ப இக்குக்கு இனமானது எது? இங்கு. அப்ப இந்த இம்மானது இங்காக மாற்றம் அடைந்து புணரும். அப்ப காலங்கடந்தான் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இப்படித்தான். அப்ப இந்த இடத்துலயும் நம்ம இந்த இனமென்மையை தான் பயன்படுத்தியிருக்கோம். அப்ப இந்த இனமென்மை அப்படிங்கறதா இந்த இடத்துல இணை எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப வல்லினத்துக்கு எப்பவுமே எதுதான் இணை எழுத்துக்களாக வரும் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் தான் வரும். இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா கசடதபுரன் எழுதுங்க, ஞனனமன் எழுதுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதா அதோடைய இணை எழுத்துக்கள். அப்போ இக்குக்கு இனமான எழுத்து என்னன்னா இங்கு, இச்சுக்கு இனமானது இஞ்சு, இட்டுக்கு இனமான மெல்லின எழுத்து எதுனா இன்னு, அதுவே இத்துக்கு இனமான மெல்லின எழுத்து இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணும். சொற்கள்ல எப்பவுமே மெல்லின மெய்யெழுத்தை அடுத்துதான் பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்களானது வரும். இப்போ திங்கள்னு இருக்கா, இப்ப திங்கள் அப்படிங்கறதுல இங்கானது மெல்லின ஒற்று. ஓகேங்களா? அதற்கு அடுத்து பாருங்க கா இருக்கா, காங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப இக்குங்கிறது என்னது? வல்லின ஒற்று. அப்ப மெல்லின ஒற்றுக்கு அடுத்துதான் என்ன வந்திருக்கு? வல்லின ஒற்றானது வரும். இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் வரும் பொழுது மெல்லினத்துக்கு அடுத்துதான் இந்த வல்லின ஒற்றானது வரும். ரேரா தான் உங்களுக்கு வல்லினத்துக்கு அப்புறம் மெல்லினமானது வரும். ஓகேங்களா? எப்பவுமே மெல்லினத்துக்கு அப்புறம் தான் வல்லின எழுத்துக்களானது வரும். அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஏன் சொல்றோங்கிறது புரியுதா? இங்கு இக்கு உச்சரிக்கும் பொழுது ஒரே இடத்துல அந்த பிறப்பு முயற்சியானது இருக்கும். ஒளியும் பாருங்க ஓரளவுக்கு சிமிலரா இருக்கும். அதனாலதான் இணை எழுத்துக்கள். இப்பு இம்மு சொல்லி பாருங்க. இப்பு முன்னாடி உதடுகள் குவியும், அந்த இடத்துல உதடுகள் ஒட்டும், அப்பதான் இப்பும்போம். அதே மாதிரிதான் இம்முக்கு வரும். இம்மு அப்படின்னு சொல்லும் போது உதடுகளானது ஒட்டிக்கொள்ளும். சோ அப்ப இந்த 2 எழுத்துக்களும் அந்த பிறக்கக்கூடிய முயற்சியில ஒற்றுமையாக இருக்கிறது. அதனாலதான் இத ரெண்டையும் என்னன்னு சொல்றேன்னா இணை எழுத்துக்கள். இந்து இத்து இதையும் சொல்லி பாருங்க, ஒரே இடத்துல பிறக்கும். இந்து இத்து. இன்னு இட்டு இதுவும் ஒரே இடத்துல பிறக்கும். இஞ்சு இச்சு இதுவும் பாருங்க ஒரே இடத்துல பிறக்கும். சொல்லும் பொழுது அந்த அழுத்தமானது ஒரே இடத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வல்லினத்துக்கு எப்பவுமே மெல்லினமானது இணை எழுத்துக்களா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இப்ப மஞ்சள் அப்படின்னு இருக்கா, மஞ்சள் இஞ்சானது மெல்லின ஒற்று. அதை அடுத்து பாருங்க ஒரு வல்லின ஒற்றானது இருக்கணும்.
சாங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த வல்லின ஒற்றானது, இச்சுங்கிறது என்னது? வல்லின ஒற்று. அப்ப மெல்லினத்தை அடுத்து வல்லினமானது இடம்பெறுகிறது. அப்ப எப்பவுமே ஒரு மெல்லின ஒற்றுக்கு அடுத்து என்ன வரும்? ஒரு வல்லின ஒற்றானது வரும். இதற்கு காரணம் இந்த இரண்டும் வந்து என்னன்னா இணை எழுத்துக்கள் அப்படிங்கறதுதான். மண்டபம், இன்னுக்கு அப்புறம் பாருங்க இட்டானது வரணும். டா அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இன்னுக்கு அப்புறம் இட்டு. ஓகேங்களா? அடுத்தது சந்தனம், இந்துக்கு அப்புறம் தா வருது. தானா இத்து கூட்டல் ஆ, தா. ஓகேங்களா? அப்ப இந்துக்கு அப்புறம் இத்து வரிசையானது வரணும். அடுத்தது அம்பு, இம்முக்கு அப்புறம் என்ன வல்லின எழுத்து வரணும்? இப்பு வரணும். அப்ப இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. ஓகேங்களா? சோ இப்படி வரதைத்தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நேரங்கள்லயும் வந்து இப்ப இங்குக்கு அப்புறம் கா தான் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வந்தாதான், அதாவது திங்கள் அப்படிங்கும் போது இங்குக்கு அப்புறம் கா இருக்கு, அப்படி வந்தா மட்டும்தான் இது இணை எழுத்தா? அப்ப இந்த சொற்கள்ல மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப குரங்கு அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோங்களேன். குரங்கு, குரங்குல இங்குக்கு அப்புறம் என்ன இருக்கு? கூ இருக்கு. அப்ப இதுல இணை எழுத்து இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்கு. மெல்லின எழுத்துக்கு அப்புறம் வல்லின ஒற்றுத்தான் வந்திருக்கிறது. ஏன்னா கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கும் போது இங்குக்கு அப்புறம் இக்கு வந்தாலே அது என்னதான்? இணை எழுத்துதான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரியும் இருக்கலாம். எல்லா நேரங்கள்லயும் கா வரிசையிலேயே தான் வரணும், தா வரிசையிலேயே தான் வரணும், சா வரிசையிலேயே தான் வரணும், டா வரிசையிலேயே தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வண்டு அப்படிங்கறத எடுத்துக்கோங்களேன். வண்டு, இதுல இன்னுக்கு அப்புறம் இட்டு வரிசையானது வந்தாலே அது இணை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்கள் தான். அப்ப டூ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப இன்னுக்கு அப்புறம் இட்டு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல மெல்லின எழுத்தை அடுத்து அதற்கு இனமாகிய வல்லின எழுத்தானது இடம் பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? அப்ப வல்லின எழுத்திற்கு இணை எழுத்து எதுனா மெல்லின எழுத்து, மெல்லின எழுத்திற்கு இணை எழுத்து எதுனா வல்லின எழுத்து. இந்த ரேர் கேஸ்ல தான் உங்களால வந்துட்டு இந்த வல்லின எழுத்துக்களுக்கு அப்புறமா மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்தை வந்து பார்க்க முடியும். ஆனா பெரும்பாலான சொற்கள் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நீங்க நிறைய சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட நிறைய எழுத்துக்கள் இந்த மாதிரிதான் இருக்கும். ரேர் கேஸ்ல தான் 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும்தான் வல்லின ஒற்றுக்கு அப்புறம் மெல்லின ஒற்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வல்லினம் மெல்லினம் பார்த்தாச்சு மெய் எழுத்துல. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இடையினம் பார்க்கணும். இடையினம் அப்படிங்கிறது இடையின எழுத்துக்கள் ஆறும், அதாவது ஈ, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இள்ளு, இது எல்லாமே என்னன்னா ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே இனம், இடையினத்தை சேர்ந்தது. இந்த இணை எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்களோ அல்லது மெல்லின எழுத்துக்களோ இணை எழுத்துக்களாக வராது. அப்போ இடையின எழுத்துக்களுக்குன்னு இணை எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையின எழுத்துக்களுக்குன்னு எந்த ஒரு இணை எழுத்துக்களும் கிடையாது. என்ன மேம் புதுசா சொல்றீங்க? ஊரே வந்து இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கு, இந்த இனத்துக்குள்ளேயே இருக்கு. இப்ப ஈக்குன்னா மீதி இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களும் இணை எழுத்துக்களா வரும், இருக்குன்னா மீதி இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களும் இணை எழுத்துக்களா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லல, இலக்கணம் சொல்லுது. ஓகேங்களா? இதற்குத்தான் நான் வந்து உங்களை 3rd ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இது 3rd ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் பகுதி. இந்த இணை எழுத்துக்கள் பகுதியில பாருங்க, மெய்யெழுத்துக்கள் நாம் ஏற்கனவே பெயரிட்டு அழைத்தோமே, நினைவிருக்கிறதா? அது என்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்ப வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்து தான் இனமாக வரும். இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ப இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்ன, இத்துக்கு இந்த, இப்புக்கு இம்ம, இருக்கு இன்னானது வரும் அப்படின்றோம். சோ அதுக்கு அடுத்த லைன்ல அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. இரு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, எள்ளு, இல்லு ஆகிய 6 எழுத்துக்களும் இடையினம். இவற்றிற்கு இணை எழுத்துக்கள் இல்லை. ஓகேங்களா? இதே விஷயத்த குட்டி தொல்காப்பியம்னு சொல்லக்கூடிய இலக்கண விளக்கம் அப்படின்ற நூலும் உறுதிப்படுத்துது. நான் உங்களுக்காக தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்டே ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல எல்லா இலக்கண நூல்களும் அவைலபிளா இருக்கும். அதுல நீங்க இலக்கண விளக்கம், அதாவது குட்டி தொல்காப்பியம்னு அழைக்கக்கூடிய இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இடையின எழுத்திற்கும் ஆயுத எழுத்திற்கும் இணை எழுத்துக்களானது கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் கிடையாது அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டா இந்த வாழ்வு அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கலாமா? இல்லு, இல்லுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஊங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இவ்வு குடல் ஊ. அப்ப இல்லுக்கு இனமாக இவ்வானது வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிடையாது. இல்லுக்கு இணை எழுத்தாக இவ்வு வரல. ஏன்னா இல்லு ஒழிச்சு பாருங்க, இல் அப்படின்றமா, அதாவது நம்மளுடைய நாக்கின் நுனியானது மேல் அன்னத்துடைய அந்த நடுப்பகுதியை தொடும். இல்
ஓகேங்களா. ஆனா இவ் அப்படிங்கறத சொல்லி பாருங்க. இவ் மேற்பற்களானது நம்மளுடைய கீழ் உதட்டை வந்து கடிக்கும், அந்த மாதிரிதான் வரும் இவ். ஓகேங்களா. சோ அப்ப நம்ம சொல்லும் பொழுது அந்த ஒற்றுமையானது வரல. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், அந்த பிறப்பு முயற்சியானது ஒற்றுமையா இருக்கணும், அல்லது அந்த ஒழிக்கும் முறையாவது ஒற்றுமையா இருக்கணும். இந்த இடத்துல அது வரல, அதனால இது இணை எழுத்து கிடையாது. இப்ப இக்கு இங்கு அப்படிங்கும் போது அந்த ஒரே இடத்துல அழுத்தத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இம்மு இப்பு சொல்லும் போது ஒரே இடத்துல அழுத்தத்தை பார்த்திருப்பீங்க. இன்னு இட்டு ஒரே எழுத்துல அழுத்தத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா இல்லு இவ்வு அப்படிங்கும் போது வெவ்வேறு இடங்கள்ல நீங்க அழுத்தத்தை உணர முடியும். ஓகேங்களா. சோ அதனால இடையினை எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் என்பது கிடையாது. கேட்கலாம், மெய் எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இணை எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னா இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லுக்கு இடை எழுத்துக்களானது கிடையாது. இது வந்து தனி இனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரே இனம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தது. சோ இதற்கான உங்களுக்கான ப்ரூஃப் தான் இந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்க கூடியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்ப கொல் யானையும் பாருங்க, கொல் யானை அப்படிங்கும் போது இல்லானது இந்த நுனி பகுதியில பல்லுடைய பின்பகுதி மேல இருக்கக்கூடிய பல்லுடைய பின்பகுதியில அந்த நாக்குடைய நுனியானது டச் ஆகும் இல். ஆனா ஈ அப்படின்னு சொல்லும் பொழுது யகரம், யகரத்துல ஈ அப்படின்னு சொல்லும் போது எங்க நம்மளுடைய தொண்டை கிட்ட, அதாவது இக்கு சொல்லும் போது ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அழுத்தத்தை உங்களால உணர முடியும். அப்ப கொல் யானையும் அது மாதிரிதான். அடுத்தது வெல் வலை அப்படிங்கறதும் அதே மாதிரிதான். ஓகேங்களா. சோ நிறைய பேர் வந்து இதை என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இல்லுக்கு இணை எழுத்து இவ்வு அப்படின்றீங்க, கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி கொல் யானை இங்க பாருங்க, இல்லுக்கு ஈ இணை எழுத்தா வருது, இல்லுக்கு இவ்வு இணை எழுத்தா வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து இது எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தது. அப்ப இதை என்ன மேம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லணும். இதை இணை எழுத்துக்கள்னு சொல்லக்கூடாது, மெய் மயக்கம்னு சொல்லணும். மெய் மயக்கம்னா என்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இப்ப புரிஞ்சுச்சா. அப்ப மெய் எழுத்துக்கள் 18, வல்லினம் மெல்லினம் இடையினம். இதுல வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக அமையும், மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்துக்களாக அமையும். ஆனா பெரும்பாலும் மெல்லின எழுத்தை அடுத்துதான் வல்லின எழுத்தானது இடம்பெறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. ஓகேங்களா. இந்த கேள்வி, மெய்யெழுத்தில் எந்த எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னா இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லுக்கு கிடையாது. அடுத்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா உயிர் எழுத்துக்களை பார்க்கணும். உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அ ஆ இ ஈ உ ஊ ஓ ஓ ஏ ஏ ஐ இ ஔ உ. இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு டவுட் வரும், மத்ததெல்லாம் ஒழிக்கும் பொழுது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு. ஏன்னா அ ஆ ஒரே மாதிரிதான் நீங்க பிறக்கக்கூடிய அந்த இடமானது ஒரே இடமாக இருக்கும். இத தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க. இந்த இக்கு இங்கு இச்சு இஞ்சு இப்பு இம்மு இதெல்லாம் பிறக்கக்கூடிய இடம் ஒரே இடம். அதே போலதான் உயிரெழுத்துக்கள்ல அ ஆ வாயை திறக்கிறதுனாலதான் அ ஆ அந்த ரெண்டு எழுத்துக்களுமே பிறக்கும். அடுத்தது இ ஈ, நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த அசைவானது ஒரே மாதிரி இருக்கும். ஒளி குறிப்பும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். இ ஈ அந்த ஒலிக்கக்கூடிய அந்த மாத்திரை அளவு மட்டும்தான் மாறுபடும். ஓகேங்களா. அடுத்தது உ ஊ ஏ ஏ ஓ ஓ. அப்ப இதற்கான, அதாவது இந்த உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். இதுல ஆ இ உ ஓ ஏ. அடுத்தது ஐ ஔ. இந்த 7 எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் எதுனா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எதுனா அ இ உ ஏ ஓ. இந்த 5 எழுத்துக்களும் என்னன்னா குறில் எழுத்துக்கள். சோ உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும். ஓகேங்களா. இதுல இந்த ஐ ஔவுக்கு மட்டும் எப்படி ஈ ஊ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆ கூட்டல் ஈ அப்படின்லாம் நீங்க சொல்லும் போது பாருங்க, ஆ இ ஐ அப்படின்ற வரும். அதே ஔவு அப்படிங்கறத பிரிக்கும் பொழுது எப்படி வரும்னா ஔ அப்படிங்கறது எப்படி வரும், ஆ உ அப்படிங்கறத நீங்க சொல்லும் பொழுது ஔ அப்படின்றது வரும். ஓகேங்களா. சோ அப்ப இது எந்த எழுத்துல முடியுதோ, ஐ அப்படிங்கறது எதுல முடியுது, ஈல முடியுதா,
அவு எதுல முடியுது? ஊல முடியுதா? அதுதான் இதோடைய இணை எழுத்துக்களாக வரும். இந்த ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் வர இணை எழுத்துக்களாக வருவதனை சந்தி அகரம் அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? சந்தி அகரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சா? அப்ப உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்? குறில் உயிரெழுத்துக்களுக்கு நெடில் உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். நெடில் உயிரெழுத்துக்களுக்கு குறில் உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். அதைத்தான் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கும் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அதாவது ஜென்ரலா நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு சொற்களையும் 2 உயிரெழுத்துக்கள் பக்கத்துல இந்த மாதிரி சேர்ந்து வரத பார்க்க முடியாது. ஆனா அளபெடையில மட்டும் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமாகிய குறில் எழுத்துக்களானது சேர்ந்து வரும். அதற்கான எடுத்துக்காட்டுகள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓதல், தூவும், தழி அப்படின்றதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஓதல், தூ தூ அப்படிங்கும் போது இத்து கூட்டல் ஊ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமாகிய குறில் எழுத்தானது இந்த இடத்துல வருது. தலி அப்படிங்கும் போது லீ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இந்த நெடில் ஈக்கு இனமான குறில் ஈயானது இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா? சோ இதுதான். அப்ப மெய்யெழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்கள் பார்த்தாச்சு, உயிரெழுத்துக்களுக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த உயிர் எழுத்துக்கள்ல கடைசியா ஒரு எழுத்து இருக்கு. அதாவது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுத எழுத்துக்கும் இணை எழுத்துக்களானது கிடையாது. ஓகேங்களா? இடையிணை எழுத்துக்கு மட்டும் கிடையாது, ஆயுத எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் கிடையாது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் மேம் புக்ல தமிழ் எழுத்துக்கள்லயே ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது இங்க என்ன பொறுத்த வரைக்கும் தவறா கொடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லைங்கிறது தவறு. இடையின எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இல்லை. அதற்கான ப்ரூஃபும் அவங்க கிட்ட காட்டிட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இவற்றிற்கு, அதாவது இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இதேதான் உங்களுக்கு இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல மட்டும்தான் இப்படி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த பகுதி வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் என்ன டவுட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையிணை எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு. இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒலிக்கும் முயற்சி அல்லது பிறக்கும் இடத்துல என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு. சோ அந்த ஒற்றுமையானது இல்ல. இல் அப்படின்னு சொல்லும் போதும் இவ் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஒற்றுமையானது இல்லை. கொல் யானை இல் ஈ சொல்லும் போது ஒற்றுமை இல்லை. வெல் வலை இல் இவ் வரும்போது ஒற்றுமை இல்லை. இப்ப நீங்க இன்னொன்னு கேட்கலாம். ஒரு சிலர் இந்த செவ்வாழை அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ல கொடுக்குறாங்க. செவ்வாழை அப்படிங்கறதுல இவ்வுக்கு இவ்வே இணை எழுத்தாக வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பல வீடியோஸ பார்த்திருக்கலாம். இதுவும் தவறானது. இதற்கான ப்ரூஃப் உங்களுக்கு எங்க கொடுத்திருக்காங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்ல அதே இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இணை எழுத்துக்கள் அல்ல. ஓகேங்களா? அப்ப ஒரு எழுத்துக்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அது என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? பக்கம். பக்கம் அப்படிங்கறதுல இக்குக்கு பக்கத்துல என்ன இருந்திருக்கு? கா வந்திருக்கா? காங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இக்குக்கு பக்கத்துல இக்கே வந்திருக்கு. அப்ப இந்த எழுத்துக்கு பக்கத்துல அதே எழுத்து வந்தா இந்த சொல் இணை எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல்லான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே எழுத்து வந்தாலும் அது என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. ஏன்னா இக்குனா என்னதான்? இக்கு தான். அது இன்னொரு எழுத்தா மாறிட போறது கிடையாது. அப்ப அது இணை எழுத்துன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த செவ்வாழை அப்படிங்கும் பொழுது இவ்வுக்கு பக்கத்துல வா வந்திருக்கே மேம். அப்ப இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம் அப்படின்னா இவ்வு பக்கத்துல வந்தாலும் இது இணை எழுத்து கிடையாது. இந்த வார்த்தையில இணை எழுத்துக்களானது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய 3வது சந்தேகமும் தீர்ந்துருச்சு. என்னது?
இந்த மாதிரி பட்டம், பக்கம் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, ஒரே எழுத்து அதுக்கு அடுத்து வருது அப்படின்னா அது இணை எழுத்து ஆயிடுமானா இணை எழுத்து ஆகாது. உங்களுடைய 3 சந்தேகங்களும் இப்ப நிவர்த்தி ஆயிருக்கும் நான் நம்புறேன். அதாவது முதல் சந்தேகம், இடையிணை எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓகேங்களா? அதற்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. அடுத்தது, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இருக்கா அப்படின்னா ஆயுத எழுத்துக்கும் இணை எழுத்து இல்லை. ஏன் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னா, ஆயுத எழுத்தான இந்த அக்கு அப்படிங்கிறது வந்து தனி இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தனி இனம், எதோடையும் வந்து இனம் சேராது, நட்பு கொள்ளாது, நட்பு எழுத்து இதற்கு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இடை இனத்தையும் ஒரே இனம்னு சொல்றாங்கல்ல, இதையும் தனி இனம்னு சொல்லுவாங்க. இடை இனமும் தனி இனம் தான், இதற்கும் நட்பு எழுத்துக்கள் கிடையாது. நட்பு எழுத்துக்கள் கிடையாதுன்னா இணை எழுத்துக்களைத்தான் இலக்கணத்திலே நட்பெழுத்துக்கள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஓகேங்களா? சோ அடுத்தது, ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்தா அது இணை எழுத்து ஆயிடுமா அப்படின்னா அதுவும் இணை எழுத்து கிடையாது. அப்ப உங்களுடைய 3 சந்தேகங்களும் முடிஞ்சு. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப இதை என்னன்னு சொல்றீங்க, ஒரு மெய் எழுத்துக்கு அடுத்து இன்னொரு மெய் எழுத்து வந்திருக்கே, அப்ப அது இணை எழுத்து இல்லைன்னா என்ன எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெய் மயக்கத்தை 2ஆக பிரிப்பார்கள். ஒண்ணு உடனிலை, இன்னொன்னு வேற்றுநிலை. அது என்ன உடனிலை மெய் மயக்கம் அப்படின்னா, அதே எழுத்து பக்கத்திலேயே வந்துச்சுன்னா அது வந்து உடனிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பக்கம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, பக்கம் இக்கு அடுத்து என்ன வருது, இக்கே வருதா. அடுத்தது பட்டம், இட்டுக்கு அடுத்து இட்டே வருதா. சோ இந்த மாதிரி அதே எழுத்து 2 முறை வருகிறது அப்படின்னா அதைத்தான் வந்து உடனிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னும் எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா, கத்தி, கத்தியில இத்துக்கு அடுத்து தீ வருதா. தீங்கிறத எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா. அப்ப இத்துக்கு அடுத்து இத்தே தான் வருது, அப்ப இததான் உடனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன், இன்னுக்கு அப்புறம் பாருங்க நா இருக்கா, இந்த நாவை எப்படி பிரிக்கலாம், இன்ன கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா. ஏன்னா ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தால்தான் உயிர்மெய் எழுத்தானது தோன்றும். அப்ப நாங்கிறது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? சோ அப்ப இதுலயும் அதேதான். அடுத்தது வெய்யோன், வெய்யோன் அப்படிங்கும் போது ஈ வந்திருக்கா, ஈ, அதுக்கப்புறம் யோ வந்திருக்கா. யோங்கிறத எப்படி பிரிக்கலாம், ஈ கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாமா. அப்ப இந்த இடத்துல ஈக்கு அடுத்து ஏ வருது. இந்த மாதிரி வந்தால் இது இணை எழுத்து கிடையாது, இது வந்து மெய் மயக்கம். அதுலயும் மெய் மயக்கத்துல எந்த வகையானது அப்படின்னா உடனிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப வேற எழுத்து, அதே எழுத்து வராம வேற எழுத்து வந்துச்சுன்னா என்ன மேம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து வேற்று நிலை மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வல்லின எழுத்துக்களுக்கு, அதாவது இன்னுக்கு அப்புறம் என்ன வரணும், இட்டு தானே வரணும். எல்லா நேரங்களையும் இன்னுக்கு அப்புறம் இட்டே தான் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஒரு சில நேரங்களில் மாறுபடும். இந்த மாதிரி வந்தா இணை எழுத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வரல, வராம வேற எழுத்துக்கள் வருது அப்படின்னா அது மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. இப்ப வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்க. வெண்கலம்னு இருக்கா, இந்த வெண்கலம் அப்படிங்கறதுல இன்னுக்கு அடுத்து இக்கு வந்திருக்கா, காங்கிறது என்னது இக்கு கூட்டல்லா. அப்ப இன்னுக்கு அப்புறம் இட்டு தானே வரணும், வராம என்ன வந்திருக்கு, இக்கு வந்திருக்கா. சோ இந்த மாதிரி ஒரே எழுத்து அடுத்தடுத்து வராம வேறொரு மெய் எழுத்து வந்திருக்கு அப்படின்னா அதைத்தான் வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்தது ஈரொற்று மெய் மயக்கம். அது என்ன ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னா, தன்மை தன்னோடும் வேறொடு மெய்யோடும் வருவதைத்தான் ஈற்று மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, நாய்க்கால்னு இருக்கா, ஈ இருக்கா, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, இக்கு இருக்கா, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, கா இருக்கா. காங்கிறது எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா. சோ அப்ப இந்த இடத்துல 2 மெய்யெழுத்துக்கள் ஒரே எழுத்துக்கள், ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு எழுத்து வேற எழுத்து. சோ இந்த மாதிரி ஒரு வேற்று இனத்தோட இன்னொரு மெய்யெழுத்தானது 2 முறை வருவதைத்தான் ஈரொற்று மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. பார்த்தல், இருக்கு அப்புறம் பாருங்க இத்து வந்திருக்கா, அதுக்கப்புறம் தா இருக்கு, தாவ என்னதான் இத்து கூட்டல் ஆதான். அப்ப இத்தானது 2 முறை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இர்ரானது வந்திருக்கு. அதனாலதான் ஈரொற்று வேறொழுத்துடன் வருவதனால் மெய் மயக்கம், ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப இந்த வாழ்வு, கொல்யானை, வெல்வலை இதெல்லாம் என்னன்னா மெய் மயக்கங்கள், இணை எழுத்துக்கள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இங்க கற்பவை கற்ற பின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல என்னென்ன இணை எழுத்துக்கள், இணை எழுத்து சொற்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்துருது. இப்ப நம்ம பார்க்கலாமா. தங்க அப்படிங்கும் போது இங்குக்கு அப்புறம் இக்கானது வந்திருக்கிறது. சோ அதனால இது வந்து ஒரு இணை எழுத்து சொல். ஓகேங்களா? பாப்பா வருமா, வராது, ஏன்னா இப்புக்கு அப்புறம் இப்புதான் வருது. அப்ப இது வந்து இணை எழுத்து கிடையாது, இது என்னது மெய் மயக்கம். அடுத்தது வந்தாலே,
வந்தாலேனா இந்துக்கு அப்புறம் என்ன வருது? இந்துக்கு இனமான வல்லின ஒற்றான இத்தானது வருகிறது. அப்ப இதுவும் என்னதான்? இன எழுத்து சொற்கள் தான். அடுத்தது சிங்க, அடுத்தது தந்தாளே. ஏன்னா இந்துக்கு அப்புறம் என்ன வரணும்? இத்து வந்தா அது என்னது? இணை எழுத்து தான். ஓகேங்களா? அப்ப வந்தாலே, தந்தாலே. பொம்மை வராது. ஏன்னா இம்முக்கு அப்புறம் இம்முதான் வரும். அடுத்தது பஞ்சு, இஞ்சுக்கு அப்புறம் என்ன வரணும்? இச்சு வரணும். கரெக்டா? இஞ்சுக்கு அப்புறம் இச்சு வந்தா அது வந்து இணை எழுத்து சொற்கள். அப்போ இங்க பஞ்சு அப்படிங்கறதுல இஞ்சுக்கு அப்புறம் சூ வருதா? சூங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? அப்ப இஞ்சுக்கு அப்புறம் என்ன வருது? இச்சு வருதா? சோ அப்ப இது வந்து இணை எழுத்து சொற்கள். ஓகேங்களா? போன்ற, இன்னுக்கு அப்புறம் என்ன வருது? ரா வருது. ராங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இற்று கூட்டலான்னு பிரிக்கலாமா? அப்ப போன்ற அப்படிங்கிற சொல்லும் என்னதான்? இணை எழுத்து சொல் தான். ஏன்னா இன்னுக்கு அப்புறம் என்ன வரணும்? இற்றானது இடம்பெற வேண்டும். அப்ப இதுவும் இணை எழுத்து சொற்கள். அடுத்தது பண்டம், இன்னுக்கு அப்புறம் இட்டு வந்திருக்கு. கொண்டு, இன்னுக்கு அப்புறம் டூ வந்திருக்கு. டூனா இட்டு தான். அப்ப இன்னும் இட்டு வரிசையானது வந்திருக்கு. வந்தாலே, இந்துக்கு அப்புறம் இத்து வரிசையானது வந்திருக்கு. பந்தல், இந்துக்கு அப்புறம் இத்து வரிசை வந்துள்ளது. முன்பு அப்படிங்கிறது இணை எழுத்து சொற்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இன்னுக்கு அப்புறம் இன்னுக்கு இனமான வல்லின எழுத்து எது? இரு. சோ இருதான் வந்து இற்றானது இடம்பெற்றிருக்க வேண்டும். இன்னுக்கு அப்புறம் இற்று வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? பூ வந்திருக்கு. பூனா இப்பு வந்திருக்கு. அப்ப இது இணை எழுத்து சொற்கள் அல்ல. அடுத்தது நின்றாலே, இன்னுக்கு அப்புறம் இற்றானது வந்திருக்கு. அப்ப இது வந்து இணை எழுத்து சொல். கம்பம், இம்முக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இப்பானது வந்திருக்கு. இம்முக்கு இனமான வல்லின எழுத்து தான் என்னது? இப்பு. அப்ப கம்பம் அப்படிங்கிறதும் சரியானது. அடுத்தது சுற்றி, சுற்றிங்கிறது கிடையாது. ஏன்னா சுற்றியில ட்ரீ அப்படிங்கிறது என்னது? இற்று. அப்ப இற்றுக்கு அப்புறம் இற்றே வந்துச்சுன்னா அது என்னது? மெய்மயக்கம். வந்தாலே இன எழுத்து சொற்கள். அடுத்தது தென்றல், இணை எழுத்து சொற்கள். ஏன்னா இன்னுக்கு அப்புறம் இற்றானது இடம்பெற்றிருக்கு. காற்றும், இது வந்து தவறு. ஏன்னா இற்றுக்கு அப்புறம் இற்றேதான் இடம்பெற்றிருக்கு. வந்ததே, இது இணை எழுத்து சொல். ஏன்னா இந்துக்கு அப்புறம் இத்து வரிசையானது வந்திருக்கு. தெவிட்டா, இந்த இடத்துல பாருங்க இட்டுக்கு அப்புறம் டா தான் வந்திருக்கு. இட்டே தான் வந்திருக்கு. அப்ப இதுவும் மெய்மயக்கம் தான். இது வந்து இட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? அதாவது இன்னுக்கு அப்புறம் தான் என்ன வரணும்? இட்டு வரணும். இல்லைன்னா இட்டுக்கு அப்புறம் இன்னும் வரணும். ஆனா இதுல வரல. அடுத்தது இன்பம் அப்படிங்கும் போது இன்னுக்கு அப்புறம் இப்பு வந்திருக்கு. இன்னுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? இற்றானது வரணும். அப்ப இதுவும் தவறு. அடுத்தது தந்ததே அப்படிங்கிறது இணை எழுத்து சொற்கள். அப்போ இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இணை எழுத்து சொற்கள் என்னென்ன அப்படின்னா தங்க, வந்தாலே, சிங்க, தந்தாலே, பஞ்சு, பண்டம், கொண்டு, பந்தல், நின்றாலே, கம்பம், வந்தாலே, தென்றல், வந்ததே, தந்ததே. இதெல்லாம் தான் வந்து இணை எழுத்து சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம் பெறாத சொல்லை கண்டறி. மஞ்சள், மஞ்சள்ங்கிறதுல இஞ்சானது மெல்லினம். இஞ்சுக்கு இனமானது இச்சு. அப்ப இச்சாங்கிறது என்னது? இச்சு வரிசைதான். அப்ப இந்த இது வந்து சரி. அடுத்தது வந்தான், இந்துக்கு இனமான இத்தானது இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் சரி. தம்பி, இம்முக்கு இனமான இப்பானது இடம்பெற்றிருக்கிறது. பிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் இ. அப்ப இம்முக்கு அடுத்து இப்பு வரிசை வந்தாலே அது இணை எழுத்து தான். அப்ப இதுவும் சரி. ஆனா கண்ணில் அப்படிங்கிறதுல இன்னுக்கு அடுத்து நீ ஆனது வந்திருக்கிறது. நீனா இன்னு கூட்டல் ஈ. இது வந்து என்னது? மெய்மயக்கம். ஏன்னா இன்னுக்கு அப்புறம் இன்னே வந்துச்சுன்னா உடல்நிலை மெய்மயக்கம். இது இணை எழுத்து கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஏன்னா இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த சொல்லதான் இணை எழுத்தானது இடம்பெறவில்லை. அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், கண்டான் அப்படின்னா இன்னுக்கு அப்புறம் 3 சொல்லி இன்னுக்கு அப்புறம் என்ன வரணும்? டனகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டனகரத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இட்டானது வந்திருக்கு. அப்ப இது சரியான சொல். நண்டு, இன்னுக்கு அப்புறம் இட்டு வரிசையானது வந்துள்ளது. இதுவும் சரியானது. வண்டு, இன்னுக்கு அப்புறம் இட்டு கூட்டலு. அப்ப இன்னுக்கு அப்புறம் இட்டு வரணும். அப்ப இது வந்திருக்கு. அப்ப இதுவும் சரியானது. ஆனா வென்றான் அப்படின்னா இன்னுக்கு அப்புறம் இந்த இன்னுக்கு இனமான இற்றானது வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ரா வந்து வந்திருக்கு. இர்ரானது வந்திருக்கு. அதாவது இடையின ஒற்றானது வந்திருக்கு. அப்ப இது தவறானது. ஓகேங்களா? அப்ப இதுதான் அந்த தவறான சொல். அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்றாங்க. இந்த சொற்களை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இந்த இணை எழுத்துக்களானது பயன்படும். இப்ப தென்றல் எழுதியிருக்காங்க பாருங்க. இது தவறு. ஏன்னா இந்த ரா வந்திருக்கு அப்படின்னாலே, அதாவது
இதுக்கு முன்னாடி என்னதான் இருந்திருக்கணும்? ஒண்ணு 2 சுழினா தான் இருந்திருக்கணும். அப்ப 2 சுழினா இருந்துச்சுன்னா இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கு இனமான இற்றான வல்லின மெய்யெழுத்தானது வரும். அதுதான் இணை எழுத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப தென்றல் அப்படிங்கறதா சரியானது. கண்டம் அப்படின்னா டாக்கு முன்னாடி என்னதான் வரணும்? 3 சுழினாதான் வரணும். ஏன்னா டானா எனது இட்டு கூட்டல் ஆ. அப்போ இந்த இட்டுங்கிற வல்லின ஒற்றுக்கு இனமான மெல்லின ஒற்றுதான் அதற்கு முன்னாடி வந்திருக்கணும். அப்ப 3 சுழி இன்னானதுதான் வந்திருக்கணும். அப்ப கண்டம். அதே மாதிரிதான் நன்றி அப்படிங்கறதுல இந்த மெல்லின ஒற்றுக்கு இனமானது நகர மெல்லின ஒற்றுக்கு இனமானது என்னது? இற்று. அப்ப இற்றுதான் வரணும். அப்ப இற்று கூட்டலி என்னென்ன வரணும்? ட்ரீ அப்படின்னு தான் வரணும். அப்ப நன்றி அப்படின்னு தான் வரணும். அடுத்தது மண்டபம். மண்டபம் அப்படிங்கறதுல இந்த டாங்கிறது என்ன எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டலான்னு பிரிக்கலாமா? அப்ப வல்லின ஒற்றுக்கு இனமான மெல்லின ஒற்று தான் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கணும். அப்ப மெல்லின ஒற்று இது இட்டுக்கு இனமான மெல்லின ஒற்று இது இன்னு. அப்ப மண்டபம் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? சோ புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான் இந்த லெசன்ஸ். சோ இந்த லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வல்லினத்திற்கு மெல்லினம் இணை எழுத்துக்களாக வரும். இணை இனத்திற்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறில் உயிரெழுத்துக்களுக்கு நெடிலும் நெடில் உயிரெழுத்துக்கு குறில் உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக வரும். ஆயுத எழுத்திற்கு இணை எழுத்தானது கிடையாது. ஒருவேளை ஒரே எழுத்து அடுத்தடுத்து ஒரே ஒற்றானது அடுத்தடுத்து வந்தால் அது இணை எழுத்தா என்றால் கிடையாது. அது மெய்மயக்கம் எனப்படும். அப்ப மெய்மயக்கத்துல உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு 2 வகையாக பிரிப்பார்கள். உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரே எழுத்து 2 முறை அடுத்தடுத்து வருவதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். இது வேறொரு ஒற்றுடன் ஒரு ஒற்று புணருது அப்படின்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுவே வேறொரு ஒற்றுடன் மற்றொரு ஒற்று இரட்டித்து வருது அப்படின்னா அதைத்தான் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சோ இந்த லெசன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். அண்ட் இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற இந்த லெசன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு அருகில அதே எழுத்து வந்தாலும் அது இணை எழுத்து அல்ல, அது மெய் மயக்கம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இதே 3rd ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இலக்கண விளக்கம் அப்படிங்கிற குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. அந்த நூல்லையும் இது பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அத நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நம்மளுடைய கவர்மெண்டோடைய வெப்சைட்ல கொடுத்திருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். For more videos, stay tuned with BA Book. Thank you.